குழந்தைகளுக்கான சத்திய கதைகள் கதை எண் 8. ஏதேன் தோட்டம் நம்ம வீடு. ஹாய் குட்டி, இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு? இப்போ நம்ம எல்லாரும் ரொம்ப அமைதியாக உட்காந்து ஒரு அழகான கதை கேட்கலாமா? குட்டி, போன கதையில் நம்ம அப்பா யெகோவா தேவன் அனிமல்ஸையும் ஆதாமையும் படைச்சதை பார்த்தோம் இல்லையா? அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நம்ம தேவன் பூமியை படைச்சு முடிச்சுட்டு அவருடைய செல்ல குட்டி ஆதாம் ஜாலியாக இருக்க ஒரு சூப்பரான வீடு கட்டினார்ல. அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாமா? நம்ம யெகோவா தேவன் ஆதாமுக்காக கட்டின வீடு தான் ஏதேன் தோட்டம். அது சும்மா தோட்டம் மட்டும் இல்லை, மனுஷங்களுக்காக நம்ம தேவன் பண்ண முதல் வீடு. ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? அது ஒரு குட்டி பரலோகம் மாதிரி இருந்துச்சாம். அதாவது ஹெவன் மாதிரி இருந்துச்சாம். தரையெல்லாம் ரொம்ப வளமாக பொல பொலன்னு இருந்துச்சாம். எது நட்டு வச்சாலும் பூ, காய், பழம்னு வளருமா. சலசலன்னு க்ளீன் வாட்டர் ஆறாக ஓடிட்டு இருந்துச்சாம். நம்ம தேவன் அங்கே கண்ணுக்கு அழகாக இருக்க மரம், அப்புறம் சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்க பழம் தர செடி எல்லாத்தையும் வளர வச்சாராம். அங்கே முள்ளே கிடையாது, களைகளும் கிடையாது, பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே பாதுகாப்பு நிறைஞ்சதாக தான் இருந்துதான். அந்த தோட்டத்துக்கு நடுவில் ஒரு ஸ்பெஷல் மரம் இருந்துச்சாம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஜீவ விருட்சம். நம்ம தேவன் ஆதாம் கிட்ட, ஆதாம் இந்த தோட்டத்தை நல்லா பார்த்துக்கோ, புல்லு வெட்டு, தண்ணி ஊற்று, அழகாக வச்சுக்கோன்னு சொன்னாராம். ஆனால் ஆதாம் தனியாக இருக்கிறத பார்த்து நம்ம தேவனுக்கு பாவமாக இருந்துச்சாம். அவருக்கு துணையாக ஏவாளை படைச்சு வச்சாராம். ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்தில் எந்த கவலையும் இல்லாமல் உடம்பை நல்லா ஸ்ட்ராங்காகவும் மனசை சந்தோஷமாக வச்சுட்டு வாழ்ந்தாங்களாம். நம்ம தேவனுடைய பிளான் என்ன தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் இருக்க அந்த அழகும் அமைதியும் கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் முழுக்க பரவணும். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நிறைய குட்டி பாப்பாக்க பிறந்து அந்த பாப்பா எல்லாம் சேர்ந்து பூமியை ஏதேன் தோட்டம் மாதிரி அழகாக்கணும்னு அப்பாவோட ஆசையாக இருந்துச்சு. அங்கே இருந்த சிங்கம், மான், முயல் எல்லாம் ஆதாம் சொன்ன பேச்சு கேட்டுச்சு. அனிமல்ஸும் மனுஷனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க. தினமும் ஈவினிங் நம்ம தேவன் அந்த தோட்டத்துக்கு வந்து ஒரு அப்பா தன் குழந்தைங்களோட உட்காந்து கதை பேசுவார்ல, அதே மாதிரி ஆதாம் கிட்டேயும் ஏவாள் கிட்டேயும் சிரித்து பேசுவாராம். அங்கே சாவே கிடையாது, ஜுரம் கிடையாது, அழுகு கிடையாது, எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சாம். தேவன் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த தோட்டத்திலேயே ரெடி பண்ணி வச்சு, நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன் பாருங்கன்னு காட்டினாராம். இந்த ஏதேன் தோட்டம் ஒரு ட்ரெய்லர் மாதிரி. இனிமே பூமி முழுக்க எப்படி மாறப்போகுதுன்னு காட்டுற ஒரு சாம்பிள். இப்போ அந்த தோட்டம் இல்லைனாலும் நம்ம தேவன் ஒரு நாள் இந்த உலகம் முழுக்க மறுபடியும் ஏதேன் தோட்டம் மாதிரி பெரிய பரதீசாக மாற்றிடுவார். அதுதான் நம்ம தேவனுடைய ப்ராமிஸ். சரி கண்ணு, இப்போ தூங்கலாமா? கண்ணை மூடிக்கோங்க. அந்த ஏதேன் தோட்டத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. அங்கே அமைதியாக வீசுகிற காற்று, பூவோட வாசனை, கீச்சு கீச்சுன்னு பறவைங்க, அவங்க எல்லாம் பாடுற சத்தம் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுங்க. ஒரு அப்பா தன் பாப்பாவுக்கு ஒரு அழகான ரூம் ரெடி பண்ணி தருவார்ல, அதே மாதிரி தான் நம்ம யெகோவா அப்பாவும்
உங்களுக்காக ஒரு சூப்பரான ஃப்யூச்சரை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அந்த அன்பான அப்பாவோட மடியில் படுத்திருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. பயமே இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க. ஏதேன் தோட்டம் மாதிரி அழகான கனவுகள் உங்களை வந்து கட்டி பிடிக்கட்டும். தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நம்ம பரலோக அப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணணும் இல்லையா? ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லா தூங்குங்க என் செல்லக்குட்டி. நாளைக்கு காலையில் ஒரு விசேஷமான பரலோக மன்னாவோடு நம்ம சந்திக்கலாம். குட் நைட்.